வேலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் வேலூர் மாவட்ட கையுந்து பந்து சங்கம் சார்பில் 2 நாள் மின்னொலி கையுந்து போட்டி வேலூர் காவல்துறை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் 13 அணிகளும் மகளிர் பிரிவில் 8 அணிகளும் பங்கேற்றன. இதில் ஆடவர் பிரிவில் முதல் 4 இடங்களை பெற்ற அணிகளுக்கு முறையே 50,000, 30,000, 20,000, 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன. இதேபோன்று மகளிர் பிரிவில் முதல் 4 இடங்களில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முறையே 25,000, 20,000, 15,000, 10,000 ரூபாய் ரொக்க பரிசுகளும் கோப்பையும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட கையுந்து பந்து சங்கத்தின் கௌரவ தலைவரும் விஐடி துணைத் தலைவருமான செல்வம், வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தர்மராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆடவர் பிரிவில் முதலிடத்தை வேலூர் பெருமுகை அணியும் 2ஆம் இடத்தை சென்னை பனிமலர் அணியும் பிடித்தன. இதேபோல் மகளிர் பிரிவில் முதலிடத்தை திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தன் அணியும் 2ஆம் இடத்தை சென்னை ஜெயின் சோசப் அணியும் பிடித்தன. Number 6 Panimalar. Ball in. Good shot. ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்படுகிறது. மாவட்ட கைப்பந்து செல்ல சேர்மன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். தொடர்ந்து ஜே கார்த்திகேயன், ஓம் பிரகாஷ், Good shot. Number 6 Panimalar. Good shot.